ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வருஷத்தோட முதல் நாள், அதாவது இன்றைக்கின் மீன்ஸ் நாளைக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனமார்ந்த ஹாப்பி நியூ இயர், இங்கிலீஷ் நியூ இயர் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிவிட்டு 1/1/2025 கேரளா லாட்ரி கெஸ்டிங் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோன்னா 50 லிட்டரி லாட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 50 லாட்டில் மட்டும் இல்லைங்க, ஒரு ஸ்பெஷல் 1 2 3ங்கிற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெடி 1 2 3 நம்ம போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1 2 3ங்கில் உண்மையாலுமே எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகட்டும் அப்படிங்கிறத இன்னும் நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்ல நல்ல கெஸ்ட் கொடுக்கலாம், பின்ன சக்ஸஸ்ஃபுல் நம்பர் கொடுக்கலாம், கண்டிப்பாக வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாங்கிறத நம்பிக்கையோட முழுக்க நம்பிக்கையோடு போகலாம். அதனால தான் 1 2 3 கெட் 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது நம்ம என்னென்ன கெஸ்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்லிடுறேன், ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறத எல்லா பேர்த்திட்டையும் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 லாட்ரி. 50 லாட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கெஸ்ட் கொடுக்குறது 3 டிஜிட் நம்பர். இந்த 3 டிஜிட் நம்பர்ஸில் நம்ம என்னெல்லாம் கெஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வருஷம் எண்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். வருஷம் 31/12/2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 84 17 94 அடிச்சிருக்காங்க. 794 தான் ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கோம், நீங்கள் என்ன பெஸ்ட் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கிறீங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டுருக்க நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். உங்களோட ஆதரவு ரொம்ப 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 முக்கியம். ஸோ உங்களோட ஆதரவு இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பர்களே. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிட்டு நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோத்தோ டிவி நம்ம போட்டிருக்கோம். மோத்தோ டிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுமாரோ அன்வர்ஸ், அதாவது 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி மோத்தோ தான் வந்துட்டு டேரெக்டாகவே வருவார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் முழுக்க 3 டிஜிட் நம்பர்ஸ் அண்டு 4 டிஜிட் நம்பர்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் என்னோடய வாய்ஸில் பார்க்கணுன்னாக்க மறக்காமல் நம்மளோட மாணிக் விஷன் டெலிவிஷனுக்குள்ள கன்டினியூ பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. வாங்க நம்ம அந்த 1 2 3 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த 31 என்னங்கிறத பார்த்து வந்துடலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 794 நண்பர்களே, 794 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கெஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம பவர் நம்பரில் அடித்து வச்சு வாங்கியிருக்கோங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 124 சீபோர்ட் டேரெக்டாக அடித்து கொடுத்துருக்கோம். 790 கொடுத்துருக்கோங்க. இது முன்னாடி சொன்ன இதிலேருந்து காம்பினேஷன் போர்ட் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 790. அப்போது இங்கே வந்து சீபோர்டு வச்சுருக்கிறோம், சி வின் ஆகிருக்கு, இங்கே ஏபி வின் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி இந்த நம்பரை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏபிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% பவர் நம்பரில் சூப்பராக தட்டி தூக்கியிருக்கோங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஏபிசி டேரெக்டாகவே 3 நம்பரும் வின் அடித்து கொடுத்துருக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9க்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது சொல்லியிருந்தேன். அதில் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போல்லையும் தட்டி தூக்கியிருக்கு, எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க சூப்பராக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 7 9ஓட பாக்ஸ் நம்பர், 4 7ஓட பாக்ஸ் நம்பர் அழகாகவே தட்டி தூக்கிடுங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். கிட்டத்தட்ட ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட ரிசல்ட் படி 10%, அதாவது 100% சக்ஸஸ் தான் கொடுத்துருக்குறோம், எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். இந்த 100% சக்ஸஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே, மறக்காமல் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட போர்டில் கொடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி நம்ம பி போர்டு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 அழகாகவே 100% பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பரில் இந்த 2 நம்பருமே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது சொல்லியிருந்தோம். அதில் 9 வந்து தட்டி தூக்கியிருக்கு, எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க. வாங்க இதுக்கு மேலே வர்றது கடைசி நாள் நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்கோம், 10%. ஸோ இதுக்கு மேலே 1ஆம் தேதி அன்றைக்கி இதோட நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம், டேரெக்டாகவே நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம போகலாம். வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துடலாம். அதில் அருண்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அருண்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 585 465 கொடுத்துருக்காரு, 4 பாஸ் ஆகிருக்குங்க. செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 657 கொடுத்துருக்காரு, 7 பாஸ் ஆகிருக்கு, இங்கே 9 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. முருகேசன் வந்து பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருக்காருங்க. இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 291 631 கொடுத்துருக்காரு. அழகு சங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கொடுத்துருக்காருங்க. விநாயகமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா 1 0 கொடுத்துருக்காருங்க.
அதே மாதிரி முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0-24 கொடுத்துருக்காரு. 4 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் அழகாக பாஸ் ஆயிருங்க. அதே மாதிரி அவரோட காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 967 கொடுத்துருக்காரு. 9ம் 7ம் பாஸ் ஆயிருங்க. சூப்பராக. அடுத்து அதே மாதிரி வந்து ரத்னகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 சி போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. ராக்கி வந்து பார்த்தீங்கன்னா 4 போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். தமிழ்ச்செல்வன் 4 போர்டில் 4 பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். ஜிவி எம்ப்ராய்டரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜிவி எம்ப்ராய்டரி வந்துருக்காருங்க. அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இங்கே 978 கொடுத்துருக்காரு. 428 கொடுத்துருக்காருங்க. இவரோட மிக்சிங் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% பாஸ் ஆயிருக்கு. சூப்பர் தான். அதே மாதிரி குருபாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் டேரெக்டாகவே வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி காம்பினேஷன் போர்டில் 9 யூஸ் பண்ணியிருக்காரு. இவரோட 2 நம்பரோட மிக்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% சக்ஸஸ் ஆயிருக்கு. அடுத்து மாதவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7 காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 9ம் யூஸ் பண்ணியிருக்காருங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். அதே மாதிரி தனபாலா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0 அதாவது 060 கொடுத்துருக்காருங்க. சௌந்தர்யா பானு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 783 ஏ போர்டில் 7 பாஸ் ஆயிருக்கு. டிபி ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9-6 ஆல் போர்டில் கொடுத்துருக்காருங்க. 9 பாஸ் ஆயிருக்குங்க. அடுத்து வந்து மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் 9 பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். கமலக்கண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் 9 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அசில் அப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஓட காம்பினேஷனும் 9ஓட காம்பினேஷனும் யூஸ் பண்ணியிருக்காருங்க போர்டில். சூப்பருங்க. அடுத்து ஸ்ரீஸ்ரீதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக. சூப்பருங்க. ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 9ம் 7ம் அழகாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. தட்டி தூக்கியிருக்காரு. எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் சூப்பராக. அதே மாதிரி 7 வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. அடுத்து முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1-7 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. 9ஓட காம்பினேஷனும் யூஸ் பண்ணியிருக்காருங்க. உண்மையிலே சூப்பர். சிவசக்தி வந்து பார்த்தீங்கன்னா 616 யூஸ் பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 4 சி போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. அடுத்து ராஜாபுதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7-4ஓட காம்பினேஷன் போர்டு கொடுத்துருக்காருங்க. பிசி சக்ஸஸ்ஃபுல்லாக அதாவது ஏசி சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்குங்க. ஏசி டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்தாரு. கேரண்டி நம்பர். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். அடுத்து சந்துரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 638 539 கொடுத்துருக்காங்க. 9 பாஸ் ஆயிருக்கு. மீரா மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. உண்மையிலே சூப்பர் தான். சண்டே கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 சி போர்டில் டேரெக்டாகவே வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. அடுத்து பாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0177 கொடுத்துருக்காரு. 7 பாஸ் ஆயிருக்கு. அடுத்து சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. பி தோஹித் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 734 ஏசி வந்து டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. சி கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. 4 அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சியில். ராமகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 7 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. சத்யா வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே 9 4ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. ஓவராலாக அவரோட காம்பினேஷன் போர்டு வந்து 10% வின் ஆயிருக்கு. சூப்பர் சத்யா. ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வேறு லெவலுங்க. உண்மையிலே 0 யூஸ் பண்ணியிருக்கார். 9 யூஸ் பண்ணியிருக்கார். 4 சி போர்டில் டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காருங்க. டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்தாரு. கேரண்டி நம்பர். தேங்க்ஸ் நண்பா. ஞானமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவரோட ஓவரால் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சிங் போர்டு அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக 10% வின் ஆயிருங்க. சூப்பர் நண்பா. ரொம்ப நன்றி நண்பா. விக்கி வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 96 29 19 கொடுத்துருக்காரு. 9ஓட காம்பினேஷன் நம்பர் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க. உண்மையாலுமே சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ். எல்லா பேரோட கமெண்ட்ஸையும் எழுதியிருக்கோம். சார் ஏதாவது விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கண்டிப்பாக நாளைக்கு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். என்ன கமெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் விட்டு போச்சுன்னு மட்டும் சொல்ல வேண்டாம். என்ன கமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அது விட்டு போயிருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா அடுத்த நாள் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். மறக்கவே வேண்டாம். ஸோ இது நியூ இயர்லேருந்து புதுசாக ஒரு இது கொண்டு வந்திருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் கொடுத்துருங்க. விட்டு போன கமெண்ட்டாக இருந்தாலும் என்ன விட்டு போயிருக்கோ அந்த நம்பர் மறக்காமல் சொல்லிடுங்க நண்பர்களே. மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் குயிக்காக வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி 1ஆம் தேதி அதாவது 1/1/2025 ஃபஸ்ட் டேயில் என்ன ரிசல்ட் என்ன வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது 3 டிஜிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏ அண்ட் பி அண்ட் சி நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-2 வரக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குங்க. பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6-3 வரக்குண்டான பாசிபிலிட்டிஸும், சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0-8 வரக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2 நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபோக்கஸில் இருக்கட்டும். 0க்கும் 8க்கும் சி போர்டில் அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஏன்னா 4 வந்தால் ரிப்பீட்டட் 4 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0-8 அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸில் இருக்கட்டும். சி போர்டில் கேரண்டி நம்பராக இருக்கட்டும். ஸோ இந்த நம்பர் கூட இந்த நம்பரை அட்டாச் பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது சி போர்டில். இந்த 3 நம்பரில் விச் இஸ் ஒன் நம்பர் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் 99% இருக்குது கண்டிப்பாக.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க என்னோட கால்குலேஷன். உங்களோட கால்குலேஷன்ல இருந்ததுனா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க. இல்லைனா அவாய்ட் பண்ணிடுறீங்களே மறக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4க்கும் 5க்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஏபிசி நம்பர்ஸ் என்ன வந்தோ அந்த நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. ஏன்னா நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம். அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் நம்ம கொடுக்காத நம்பர் கனெக்ஷன் நம்பராக இருக்குது. 791க்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அது அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. மேபி எதில் வேணாலும் வந்து ஜாயிண்டாக அடிக்கலாம். அந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 719க்கு சான்சஸ் இருக்குது. இந்த சான்ஸ் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ 3 டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸ், ஏபிசி 3 டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி நம்மளோட கால்குலேஷனில் வந்திருக்க நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்குள்ளே அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். 560, 238, 602, 358, 255, 084, 234, 174, 965, 372 அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4 வந்தால் 4, 5 வந்தால் 4 வந்தால் 5 வர்றதுக்கும் 8 வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் 0 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கன்சிடரேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா இந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க, மறக்க வேண்டாம். அதே மாதிரி என்னோட கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம எடுத்த பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் கால்குலேஷனில் பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸை கொடுக்காம வேறு நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 657, 345, 575 வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 657ங்கிற நம்பருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். அதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்கிற நம்பர்களே மறக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பவர் நம்பர் என்ன நம்பர் வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க, மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 2 நம்பர் கொடுத்துருக்கோம். 5க்கும் 2க்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. இந்த நம்பர் நம்ம விட்டோம் அப்படின்னா 0க்கு ஒரு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. 0 இல்லாட்டி 8 வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் என்னோட கணக்கு உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க, மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசி ட்ரிக் நம்பர். இந்த ட்ரிக் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க முழுக்க என்னோட கால்குலேஷன். உங்களோட கால்குலேஷன் நம்பர் வந்ததுன்னா எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க, மறக்க வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி என்னென்ன நம்பர் வருதோ இந்த நம்பர் நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணும்போது பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க, வாய்ப்புகள் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேற்று ரிசல்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இங்கே வந்து 74 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி பாக்ஸ் நம்பர். ஏசி பாக்ஸில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் சான்சஸ் 100% அடிச்சிருச்சு. இங்கே 7, 9ஓட சான்ஸ் டேரெக்டாகவே ஏபி நம்பர் பாஸ் ஆகிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் தான் நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம், சொல்கிற நம்பர் கண்டிப்பாக அடிச்சிருக்கு, எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி என்ன நம்பர் வரதுக்குண்டான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா 56, 60, 35, 23, 72, 84, 45, 55, 04, 38 அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது முழுக்க என்னோட கணக்கு வழக்கில் இருந்து வந்த நம்பர். உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். உங்களோட கணக்கு வழக்கில் அது என்னோட கணக்கு வழக்கில் இருக்க நம்பர் உங்ககிட்ட இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம். கொடுக்கும்போது ஏபி, பிசி, ஏசின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்க நண்பர்களே மறக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி இல்லாட்டியும் 2 டிஜிட் நம்பர்ஸ்னு சொல்லி டேரெக்டாகவே நீங்கள் கொடுக்கலாம். 2 டிஜிட் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு மறக்காமல் நம்பர் கொடுத்துருங்க, மறக்க வேண்டாம் நண்பர்களே. கண்டிப்பாக நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 4, 5, 5, 5 அடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் 7, 2க்கு ஒரு சான்ஸும் 8, 4க்கு ஒரு சான்ஸும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக கன்சிடரேஷன் கொடுக்கலாம், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேதி 1/1/2025 தேதி படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 119, 227, 901 அமைகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க, மறக்க வேண்டாம். அதே மாதிரி என்னோட சாய்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 901ங்கிற ஒரு நம்பருக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கலாம் என்னோட சாய்ஸில். உங்களோட சாய்ஸில் என்ன நம்பர் வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க நண்பர்களே, மறக்க வேண்டாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு
மறுபடியும் ஒரு தடவை ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்கள், இந்த வருஷம் ஃபுல்லாக பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.